ஹாய் everybody. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் லேட்டஸ்ட் தரிசனம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறத முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய தரிசனம் இன்னைக்கு ஏர்போர்ட்ல தலைவர் செம மாசா தெருக்கி விட்டு போனப்போ அங்கே ஒரு தம்பதியினர் அழகா தரிசனம் கொடுத்துருக்காரு. அவங்கெல்லாம் உண்மையாலுமே கொடுத்து வச்சாங்க சொல்லலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக தலைவர் அப்படி வியந்து பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ இப்போ வைரல். தலைவர் ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி நடந்து உள்ள வராங்க. உள்ள வந்ததுமே அந்த லைன்ல நிக்கிறதுக்கு இப்படி போக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி இதுவும் நிற்கிறாங்க பாருங்க. அவங்க அப்படியே தலைவர் அப்படியே உத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி தலைவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறாங்க. உடனே அந்த செக்யூரிட்டிக்கு தலைவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நேராக உள்ள கிளம்பிட்டாங்க. தலைவர் எல்லாருக்கும் தெரியும், வேட்டையன் பட ஷூட்டிங்ல ரொம்ப விருப்பா இருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதும் ஒரு அற்புதமான குணம் இருக்கான். வேட்டையன் படம் ஷூட்டிங் முடியறதுக்கு முன்னாடி அங்க இயக்குனர்கிட்ட ஃபுல்லாக கேட்டு வரான். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா, பேட்ச் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க, நான் அப்படியே இருக்கேன். அந்த கெட்டப்லேயே இருப்பாராம். கெட்டப் முடிஞ்சதும் சொன்னதுதான் அதுக்கப்புறம் கெட்டப் சேஞ்ச் பண்ணுவாராம். ஆல்ரெடி தலைவர் இப்போ தலைவர் 171, அதாவது கூலி என்ற படத்துக்கு அது ரெடியாக இப்போ அடுத்த கெட்டப் ரெடியாகிட்டு இருக்காங்க. அதனால இப்போ பேட்ச் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு, நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த வீடியோஸ்லாம் ஸ்டில்ஸ் தான் வெளியாச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சாங்கே ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வெளியாயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தலைவர் கூட நிறைய நடிகைகள், அதாவது தலைவருக்கு இது ஒரு பண்பு. இது எப்போ அவருடைய சாங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பின்னாடி நிறைய குரூப், அந்த டான்சர்ஸ் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுப்பாரு. அது எவ்வளோ பேர்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பேருக்கும் சான்ஸ் கிடைக்கும். அது தலைவர் படத்தில் மட்டும்தான் சாத்தியம். வேட்டையன் படத்துல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு மரணமா ட்ரீட் கொடுக்க போறாரா நம்ம ரசிகர்களுக்கு அப்படின்ற தகவல் இப்போ வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த வேட்டையன் படம் தலைவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கதை அம்சம் உள்ள படம் அப்படின்னு சொல்றாங்க. சமூக வலைதளங்கள்ல இந்த தகவல் பரவிட்டு இருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இளையராஜா அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பஞ்சு அருணாசலம் சாரை பார்த்துருக்காங்க. அப்போ அது பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு நான் ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், நான் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படம் ஒரு நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு படமா, அதாவது இளமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு மீடியமா இருந்தாலும் போதும், அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதை அம்சம் உள்ள படத்தில் நடிக்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காங்க. அப்போ இளையராஜா அவர்களும் பக்கத்துல இருந்திருக்காங்க. அந்த மாரி ஒரு படம் தான் வேட்டையன். வேட்டையன் படம் தலைவருடைய வாழ்க்கையில ஒரு மகுடமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தலைவர் இந்த படத்துல ஆல்ரெடி கெட்டப் முடிஞ்சிருச்சு, சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பும் வந்து பேட்ச் ஒர்க்கு பழைய மாதிரி போயிருக்காரு. இது வரைக்கும் எந்த படங்களும் அந்த மாதிரி அவரு ஒத்துக்கிட்டு கிடையாது. முதல் முறையா அவருடைய அந்த பாலிசியை மாத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தலைவர் அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் இருக்கு அப்படி இப்படின்னாலும் அவர் தலைவர் ஒத்துக்க மாட்டாராம். ஆனா உங்களுக்கே தெரியும், தலைவர் 171க்கு ஆல்ரெடி கெட்டப் சேஞ்ச் பண்ணி அங்கே ட்ரெய்லர்லாம் வெளியே வந்தது. இதுக்கப்புறமும் தலைவர்கிட்ட நானுவேல் அவர்கள் கேட்டிருக்காங்க பேட்ச் ஒர்க் இருக்குன்னு. தலைவர் அதுக்கு ஒத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த படம் தலைவருடைய பெரிய மாபெரும் வெற்றி படமா இருக்கும் அப்படின்றது மட்டும் உறுதியா இருக்கு. ஏன்னா தலைவருடைய அந்த கொள்கையே மாத்திருக்காருன்னு பாருங்க. இளையராஜா பத்தி பேசுவோம், இது ஒண்ணு பேசி ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு சர்ச்சை ஒண்ணு போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, தலைவருடைய கூலி பட டீசர் வெளியாயிடுச்சு, டைட்டில் டீசர். அதில் பார்த்தீங்கன்னாக்கா, வா வா பக்கம் வா தங்க மகன் படத்துல இருந்து அந்த பாடல், அந்த லைன் வந்திருக்கும், மியூசிக் வந்திருக்கும். அதுக்காக அவர் இப்போ சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. இதுக்கு காப்பிரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இது முறையான காப்பிரைட்ஸ் வாங்கலை அப்படின்னு இளையராஜா அவர்கள் சன் பிக்சர் மேல இப்போ அவங்க முறையிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்குது. நினைச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, சன் பிக்சர் அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. இதை ஹேட்டர்ஸுங்கள் பெருசா அது ஊதி பண்றாங்க. அப்படியே ஹேட்டர்ஸ்லாம் யாருன்னு தெரியும் அப்படிங்கிறது விஜய் ரசிகர்கள் தான், நேரடியாக சொல்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி, அதாவது அப்படின்னாக்கா காப்பிரைட்ஸ்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காப்பிரைட்ஸ் அடிச்சாருன்னு வச்சுக்கலாம். ஏன்னா விஜயோட பாதி சம்பளம் இது வரைக்கும் வாங்கின சம்பளம் எல்லாத்தையும் கொடுத்தாக்கணும். ஆமா, எல்லாமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி தான் காப்பி அடிச்சாரு. எல்லா ஸ்டைலும் சரி, எல்லா இதுவும் சரி. ஓகேங்களா? எது எப்படியோ காப்பிரைட்ஸ்ன்றது என்னது, அது அவங்களுக்கு உரிமை. அந்த உரிமை தொகையை கொடுத்தா சரியா போச்சு. அவங்களுக்கு காசு கேட்கறாங்க, நேரடியாக கேட்காம மறைமுகமா காப்பிரைட்ஸ்ன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை.
இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.